தீபாவளியுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, கந்த புராணத்தில் நரகாசூரன் அழைப்பு தான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. 7 நாள் சூரசம்காரம் நம்ம திருச்செந்தூரில் நடக்குது. இப்போ ஒவ்வொருவரும் நம்ம அதில் போய் கலந்துட்டோம்னா நம்மளுடைய தீவனையெல்லாம் நீங்கி நல்வினை கிடைக்கும், முருகனுடைய அருளில் நமக்கு கிடைக்குது. அதனால் அன்னைக்கு நாள் நாம் போய் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி என்ன அப்படின்னா தீப ஒளின்னு பேர். தீப ஒளினா என்ன அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை சிவராத்திரி மாதிரி தீப ஒளிங்கிறது நம்முடைய இயற்கையாகவே இந்த பூமியிலிருந்து பூமி பக்கவாட்டில் பிரபஞ்சத்துக்கு போகும்போது ஒளியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் இறங்கும் பொழுது அதுக்கு சொல்லுதான் என்ன சொல்லுவோம், பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அது நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறனால தான் தீபாவளி. அப்போ தீப ஒளியினுடைய மிகப்பெரிய முக்கியமான தருணமான நேரம் அது. அப்போ கடவுளை காணக்கூடிய நாள் அது. அன்றைய நாளில் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா முத்தி அடைஞ்சிடலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம கொடுத்துரும். ஏன்னா இப்போ பிரபஞ்சத்துடைய ஆற்றல் இறங்கிட்டே இருக்கும். அன்றைய நாள் உட்காந்து செய்யும்போது மிகப்பெரிய சக்தி அடைய முடியும்.